போறேன். திருப்பதியான சாப்பாடுங்க. திருத்தணிப்பா. இது போல சாப்பாடு நான் இதுவரையும் சாப்பிட்டதே கிடையாது. அறுசுவை உணவுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு குறையே சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு ரசம் தான் தண்ணியா வச்சிருக்காங்க. ரசம் தண்ணியா இருக்கா? கட்டியா இருக்கா? என் முன்னாடி கட்டி கட்டி வைக்கிறேன். அது எப்படி வைப்பா? அட சுத்தி ஏத்தி நடிக்கிறேன் பாரு. பாவி ரசத்துல இருக்கிற புளிய ஓட்டடாது. பிள்ளைங்க ஓட்டியாதி. ஆமாண்டா. அதுவே பரவாயில்லைங்க. இந்த அப்பளத்துல ஒரே உப்பு. அறிவாள் தண்ணி. அப்பளத்தை ட்ரம்ல போட்டு வைச்சாங்களே. அப்ப உப்பு போட்டு வைச்சாங்க. கொட்டிட்டாங்க. டேய் அப்பளம் உப்பு தானே இருக்கும். சரி விடு. ஆனா சாமார்த்தி இந்த வடையை எண்ணெயிலே சுட்டுக்கறாங்க பாரு. இல்லப்பா தண்ணியில சுடுவாங்கடா. டேய் எண்ணெயில தானே சுடுவாங்க. எண்ணெயில சுட்டிங்க. நான் வரதுக்கு முன்ன சுட்டாங்க. அதனால நான் பார்க்கல. அட பாவி. அண்ணா முனுவர்து முடிச்சா சொல்லுவேன். எனக்கு இப்ப உறக்கம் வருதுன்னா என் தங்கச்சி தூக்கம் வருதாண்டா. என் தங்கச்சிக்கு 3 ஃபேனுக்கு உள்ள போய் வைக்க போறா பாப்பா. ஒரு மக ஒரு இளவரசி போயிட்டு அங்கேயே போய் படுப்பாங்க. அரண்மனையில எவ்வளவு இருக்கு. எல்லாம் அந்த கரும்பு தோட்டம் உள்ள போய். ஏய் அரண்மனையில எவ்வளவு இடம் இருக்கு. போய் படுக்க போறா. சரி போய் படுவா. அண்ணா நான் போய் தூங்கிட்டு போனா. போமா. ஏய் என் தங்கச்சி உறங்க போகன்றா. அப்படியே சர்வ ஜாக்கிரதையோட காவல். காவல நாங்க இருப்போம். யாரு மிச்சான்? மச்சான். மச்சானா? சொல்றா. டேய், இளவரசமா உறங்க போயிரங்க. காவல்ல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். பாரா உசா. உசால போ. காவல்ல ஜாக்கிரதை நீ தான முன்னாடி தூங்கு. அதிகமா சாப்பிட்டு நாடி தூங்க வருதுடா. என்ன ஓணுமன் கடை இந்த சாப்பிட்டு அந்த தூங்க தான் வரும். யாரி பின்னாடி தான கடாய்ச்சு வந்து. யாராவ? எதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா கஷ்டப்படணும்? ஏம்பா? ஒரு மணி நேரம் நீ படுங்க நான் காவலுக்கு. சரி. அப்புறம் ஒரு மணி நேரம் நான் படுங்க நீ காவலுக்கு. சூப்பர் மச்சான். படு. அதேடா. என்னடா இப்பதான்டா பார்த்தா? ஏய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்ட. அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயி போச்சு. நான் பிரி முச்சு போய் நீ படுக்க போற. யா பிரி. வர. காவல ஜாக்கிரதையா. பாரா உசா தம்பி. ஏந்திரா. 3 மணி நேரம் ஆயி போச்சு ஏந்திரு. அம்மா நேரம் தூங்கிட்டீங்களா? நாட்டுல பொறாம போச்சிருக்கு இருக்கிற வரையும் ஒருத்தன் கூட வாய முடியாது. அது உண்மை தான். நமக்குள்ளே வம்பு. நம்மள மீறி யாரு உள்ள போறாங்க? 2 பேருமே தூங்குவோம். வீட்டுக்கு கேட்டீங்களா? போடா. ஆமாண்டா. எவ்வளவு வானம் இருக்கும். என் தங்கை ஒருங்கும் போது என் தங்கையின் கழுத்தில் இருக்க முத்தாரத்தை திட வந்து இவனை சும்மா விடக்கூடாது. 1000 ரூபாய் கொடுத்து எனது மகள் இதுவரையில் அரண்மனையில மூந்துட்டாங்க. யாரு ஒருத்தர் நாங்க யாரு பிரிச்சடிக்கு பயில்வானாச்சே கையும் களமா புடிச்சிட்டேன். ஐயா இவனை சிறையில நீங்கள் திருட்டு போய் போடுகால ஆள மரத்துல யாரோ உருவு வெட்டிட்டாங்க அவுத்து நோட்டுங்க எங்க ஓட்டுடா. ஐயா இவன் தான் அந்த திரை கட்டுகளை முகத்துறை நாளைக்கு வாங்கி ரெண்டு வாக்குறேன் மகாராஜா
திருடன் மாதிரியே இருக்கிறான். ஏய் திருடனா அப்புறம் நான் செய்யற மாதிரி நீ எந்த நாடு? கலிங்க நாடு. பளிங்க. பேர் வச்சுக்கிறான் பாரு, பெருமாள் கோயில் செவராட்டம். கலிங்க நாடு. கலிங்க. கலிங்க நாட்டு பளிங்கரு எங்க நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த வரத்திலே அவர் கழுத்திலே ஜொலித்துக் கொண்டிருந்த முத்தாரத்தை தட்டுக்காவல்களை இவர்கள் தட்டுக்காவல்களை மீறி முத்தாரத்தை களவாட வேண்டிய அவசியம். மன்னா என்னுடைய நாடு வறட்சி நாடாக காட்சியளிக்கின்றது. என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த நாடு செழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே சென்று கொள்ளையடித்து வந்து என்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவது வழக்கம். ஆனால் இங்கு வந்தேன், கொள்ளையடிக்க முடியவில்லை, அகப்பட்டுக் கொண்டேன். நான் IPL 2020 மேட்ச் நடக்குது. பெரிய சச்சின் டெண்டுல்கர் 100 ரன் அடிச்சாரு வர படா. ஏய் அடமாட்டமா ஒளிமுகா. நீ பேர் பெற்றவனுக்கு தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். சொல்லுங்க. இவனுக்கு மரண பாயிண்டிலே எருக்குபால் ஊத்தி சாவடிக்கலான்னு நீதிமன்றத்துக்கெல்லாம் பெண்கள் வரக்கூடாது தெரியாது. ஏன் அப்பா நான் இளவரசியாக வரவில்லை, நாட்டு மக்களின் ஒருவராக இங்க வந்திருக்கிறப்பா. நாட்டு மக்களில் ஒருவரா நீதி கேட்க வந்துக்கிறேன். நீதி கேட்க வந்திருக்கிறேன். என்ன நீதி கேட்க வர? எதற்காக இப்ப தொகுதி தண்டனை கொடுக்குறீங்க? அரண்மனையில பூந்து முத்தாரத்தை களவாட துடிச்சிருக்காம அப்பா எதற்காக ஒரு முத்தரம் பறிச்சாரு? அவர் நாட்டுல பதில் சொல்லிட்டு எடுத்தாரு. இதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுப்பா. ஆமா வருமணி எல்லாம் திருட ஆரம்பிச்சா நாடு நேத்துக்கு ஆகுது. என்னமா பேசிக்கிறீங்க? அப்பா என்னையா பண்ண வச்சா? என்ன பண்ண வச்சா? நூற்று பேர் பேசுறீங்க. குழந்தை எதுக்கு வந்தது சொல்றத முழுசா கேளுடா. சொல்லு. அப்பா நான் ஒரு விருகதி போட போறேன். அப்படி வேணா பொண்ணா ஆர்த்தியா கட்டுற தூக்கு வர கம்முன்னு படுத்துக்கலாம். எங்க வச்சுக்கிற மீதி கட்டிக்கிட்டா போட்டு படு இல்ல யாங்கிட்ட கொடு, நாம 2 பேரும் ஆடி கிடக்கலாம். நீ அப்பா இப்போ நான் விடுகதை ஒன்று போட போகிறேன். அந்த விடுகதைக்கு யார் சரியான பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு பணம் 10,000 பரிசாக தருகிறேன். விடுகதைக்கு பதில் சொன்னா பணம் 10,000. ஆமா. விடுகதைக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குது. ஆமா. என்ன விடுகதைமா? சொல்லட்டுமா? நம் நாட்டிலே ஒரு மாந்தோப்பு இருக்கிறது. ஆமா. அந்த மாந்தோப்பில் மாமரம் ஒன்று இருக்கும். ஆமா. மாமரம் இருக்கு, மாம்பழங்கள் இருக்கும்டா. மாந்தோப்புனா மாமரம் இருக்குதான் செய்யும், மாமரத்துல மாங்கடி இருக்குதான் செய்யும். இந்த மாமரத்துல என்ன கொய்யா பழமா இருக்கும்? என்ன பேசிக்கிற? அப்பா பாருங்க சொல்லும் போதே மாங்கனிகள் இருக்கிறது. சரி மாங்கனிகள் இருக்கிறது. அந்த மாங்கனுக்கு பலத்த காவல் இருக்கிறது. காவல் இருக்குது. காவல் இருந்தோம் அந்த மாங்கனிகள் களவு போகிறது. ஆமா. ஏன் களவு போறது? அது களவு போவதற்கு என்னடா செய்ய வேண்டும்? கனிகள் களவு போகாது இருக்குன்னா யாரை காவலுக்கு வைத்தால் கனிகள் களவு போவாது அப்படி என்று சொல்லுங்க. யாரை காவலுக்கு வைத்தால் கனிகள் களவு போவாது. எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. தொலைவா போய் வா. இந்த பக்கம் போவாத, காத்து வாரத்துல இப்படி வரும் நாத்தம். வந்துச்சு அதுல்றா நீ விடுதலைக்கு பதில் நான் சொல்றேன்ற. நீ சொல்றியா? பணம் 10,000 நானே வாங்குறேன்ற. அதல சொல்லு, பணம் வாங்குறியா உத வாங்குறியா அப்புறம் பார்க்கலாம். சொல்லு. இப்ப நம்ம நாட்டுல மாமரங்கள் இருக்குது. ஆமா. அத பூ பூத்து காய் காய்த்து நிறைய கனிகள் இருக்கின்றன. ரைட். பலத்த காவலுக்கு இருந்த கனிகள் திருடு போகின்றது. அப்படி திருடு போகாமல் இருக்க ஒரு பெரிய மட்டம் கொண்ட யானை. இது யானை இல்ல, பெருமூங்கல் பானை. யானையும் பானையுமா ஒரு உதாரணம். ஒரு யானையை கொண்டு வந்து வாய்ப்புல முன்னாடி நிக்க வைத்து விட்டால் திருட வருவான். யானையை பார்ப்பான், பயந்து ஓடி விடுவான். கனிகள் களவு போகாது. எத்த பச்சை அவரா நகராட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த அறிவாளி இங்க தான் இருக்கீங்க. சொன்னா பாரு, எங்க இருந்து புடிச்சாச்சு? செண்பக தோப்பு காடு. என்ன செண்பக தோப்பு காடு? மதம் கொண்டு யானை எத்தாந்து நிறுத்துறா, திருடன் பார்த்து பயந்து ஓடுவானா? யாரவன் திருட வரவன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்து ஒரு தீப்பத்தி எட்டாந்து யானை எனக்கு காமிக்கிறான். யானை பயந்து ஓடுவான். திருடி போக மாட்டான். கனிகள் களவு போக ஆலோசனை அவனும் போய் கேக்குறேன். ஒரு அறிவு கலைஞர் அப்துல் கலாம் செக்ரட்டரி இருக்கிற என்ன கேக்குறது இல்ல? சொல்லுப்பா. கனிகள் களவு போக இருக்கா சுகமான வழி யாங்கிட்ட இருக்கு. நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறாங்க. பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பறித்து திருடி போறான். 10 ஜேசி பேர்த்தா மொத்த மாமரத்துக்கு பேச்சு எடு. அறிவின் சிகரமே ஏண்டா பாவி முதலுக்கு மோசமா போதடா. ஏம்பா நம்ம தான் முதல்ல வச்சு மரமே வைக்கல, ஏன் மோசம் போதே? ஏண்டா முதல்ல அடியோட பேச்சு எடுக்க சொல்றீங்க. என்ன ஒரு புள்ளைய கூட சரியா வளக்கல. மத்ததா பேச்சு எடுத்துறேன். அப்புறம் என்ன சொல்லிக்கிறீங்க? தொடக்க பார்த்தா ஒரு ஊர்கா கூட கிடைக்காது. ஊர்கா இல்ல போ. அப்பா இருவர் சொன்ன பதிலுமே தவறான பதில்ப்பா. என்ன தெரியுமா சரியான பதில்? காவல் திருடனத்திலே சாவி கொடுத்தால் எப்படி திருட்டு போகும்? ஓ, திருடனையே காவல் வைத்து விட்டால் அந்த கனியா களவு போகுது. நிச்சயமா களவு போகாது. பாய்க்கு சொல்லிட்டு புரியுதா? உங்களுக்கு புரியவில்லையாப்பா? அவன் வேலை வெட்டி இல்லாத இருக்கிறதானே திருடுறான். அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து மாசம் சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்? திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. ஆமாப்பா, அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. சரி, இவனுக்கு என்ன வேலை தரலாம்?
நெய்க்கா பாலம் வேணாம் செட்டாவது குதிரை படை தளபதி குதிரை திரும்ப வித்துருவான் போர் படை தளபதி என்ன கோயிந்தா போட்டான் துண்ணு தளபதி யாரு மன்னா பதவி கிடைத்து விட்டது அந்த ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது இருக்காது கடமை ஆற்றுவதை கட்டெருமை போல சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்க வேண்டும் அப்பா ஆமா அப்பா என் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்தவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்க மிக்க நன்றிப்பா நந்தவனம் போய் வந்தல்ல வெளியான் இல்ல ஆமா. இப்ப சந்தோஷமா இருக்கிறல்ல கல்யாணம் பண்ணி அப்பா நிறுத்துங்கப்பா இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் மீண்டும் நந்தவனம் போயிட்டு வர போறேன்ப்பா இப்பதானமா போய் வந்தேன் மறுபடியும் நந்தவனம் போக போறேன் அப்பா எங்க இருக்கிறேன் அப்பா உங்களை பார்த்து சொல்றேன் நந்தவனம் போக போறேன் இப்பதானமா போய் வந்தேன் மறுபடியும் இப்ப நந்தவனுக்கு போய் வந்து நந்தவனப்பா நந்தவனம் போயிட்டு வரப்பா போயிட்டு வரப்பா அப்பா வரப்பா பாபாரே எங்க எடுத்து பாஸ் ஆகுது கேப்பாடி உடனே கல்யாணம் கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்ல முடிச்சிடலாம் கல்யாணம் இப்போ இப்போ ஏய் பையங்க என்னோட தந்தை எப்பேற்பட்ட பொறுப்பு படுத்திருக்கிறார் தெரியுமா கோட்புல தளபதி என்ற பொறுப்பு படுத்திருக்கிறார் அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் தெரியுமா கடமை கண்ணியத்தோடு காப்பாற்ற வேண்டும் அப்படி மீறி ஏதாவது நடந்தால் வக்கால தலை